கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு. அதே மாதிரி இது எல்லாமே என்னோட அறியாமையால தான் நடந்திருக்குன்னு நினைச்சு அவர் என்ன மன்னிக்கணும். என்னங்க? ப்ளீஸ்ங்க, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இந்த ஷாலை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி ஆர்த்தி, எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. என்னங்க? நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த கடவுளை சாட்சியை வச்சு நான் சொல்றேன், பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். குழந்தைங்க முகத்துல திரும்ப சிரிப்பு கொண்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆனா அப்படி பண்ண எல்லாமே தப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் மரியாதை குறையிற மாதிரி நான் என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன். அவங்க அன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இப்போ இருக்காங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதோட இனிமே எனக்குன்னு இருக்கிற இடத்தையும் அந்த எல்லையையும் நான் மீற மாட்டேன். பிரியாவோட சந்தோஷத்துக்காக தான் நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆர்த்தி. ஒரு அம்மா செய்ய வேண்டிய கடமைகளை தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. இப்ப நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆர்த்தி. அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க மேல கோவப்பட்டு திட்டேன். இங்க பாருங்க ஆர்த்தி, இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்த அன்னைக்கு நீங்க எழுந்திருச்சு போனப்பவே இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட உங்க கடந்த காலத்தை நீங்க மறக்கவே இல்லை. நீங்களும் என்ன மாதிரி குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆர்த்தி, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அபிதாவா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில நல்ல வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை மட்டும்தான் அமையும் நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வாழ்க்கையில எனக்கு இன்னொரு வாழ்க்கை துணை தேவை கிடையாது ஆர்த்தி. அபிதாவோட ஞாபகங்கள் அது எனக்கு போதும். ஆர்த்தி, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளோட 2வது கல்யாணத்துல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் நானே எதிர்பார்க்கிறேன். அருணுக்கு என்னோட அன்பு எப்பவுமே கிடைக்கும். இது என்னோட சத்தியம். நானும் உங்களுக்கு இப்ப சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். பிரியாவையும் பானுவையும் எப்பவும் நான் ஒரு அம்மாவா இருந்து அவங்கள கவனிச்சுப்பேன். அவங்க கண்ணில இருந்து எப்பவும் கண்ணீரை வரவிட மாட்டேன். உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க முழுசா நினைச்சிட்டீங்க. நாம ஒரு வேலை பண்ணுவோம். வீட்டுக்கு போற வழியில டாக்டர் பார்த்துட்டு போவோம். இல்ல வேண்டாம் ஆர்த்தி, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருங்க, அப்புறம் உங்க உடம்பு இன்னும் மோசமாயிடும்.
நாம நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போலாம். ஆர்த்தி, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ராஜேஷ் மேல ஆர்த்திக்கு அன்பு அதிகமாயிட்டே போகுது. நான் இப்ப சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் ராஜேஷோட அன்பு ஆர்த்திக்கு நிச்சயமா கிடைக்க விட மாட்டேன். என்னது, அபிதா காரியம் பண்றதுக்கு ஆர்த்தி ராஜேஷ் கூட போயிருக்காளா? ஆமா அண்ணி, இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளோட இடத்துல வேற எந்த பொம்பளை இருந்திருந்தாலும் நிச்சயமா இந்த சடங்கை செய்ய விட்டுருக்கவே மாட்டா. இத நினைக்கும் போது வயிறே எரியுது. இவ என்னடானா ராஜேஷ்க்கு கூடவே உதவி செய்யல போயிருக்கா. இதெல்லாம் புரியாத புதிரா இருக்கு. அந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறானே தெரியல அண்ணி. அத்தை சொல்றதும் ஒரு விதத்துல பார்த்தா சரியாதான் இருக்கு. ஆர்த்தி மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நேத்து பிரியாவோட பர்த்டே பார்ட்டியில ராஜேஷ் தம்பி அவளை பயங்கரமா திட்டாரு. இன்னைக்கு அபிதாவோட காரியம் பண்றதுக்கு அவ போயிருக்கா. அவ மனசுல அப்படி என்னதான் இருக்கு? அண்ணி, ஆர்த்தி அன்னைக்கு அண்ணன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒருத்தங்க மேல பாசம் இருக்குன்னா எந்த கோபமா இருந்தாலும் அதை மறந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணும். சரிதானே? இப்படி நடக்குமா என்ன? ஆமாமா, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. நடக்காதா என்ன? இல்ல, ஆர்த்தி அக்கா ராஜேஷ் தன்னை விரும்புற மாதிரி எனக்கு தெரியல. ஐ மீன், அவங்களே தான் சொன்னாங்க அருண் பிரியா பானுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. இந்த ஒரு உறவு தான் அவங்களுக்குள்ள இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆர்த்தி அக்கா ராஜேஷ் தன்னை விரும்புறாங்கன்னா அவர் முதல் மனைவியை நினைச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கொஞ்சமாவது அவர் மேல பொசசிவா இருக்க மாட்டாங்க? ரைட். ஆர்த்தி இத பத்தி இது வரைக்கும் யார்கிட்டயும் குறைய சொன்னது இல்லையே. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி இப்பவும் இருக்கிறது அர்ப்பிதாவோட போட்டோஸ் அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே இருக்கிற அதே ரூம்ல தானே? அண்ணி, நாம முதல்ல ஆர்த்தி அண்ணியோட மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் இந்த வேலையை ஷோபா ஆண்டியால மட்டும்தான் செய்ய முடியும். ஏன் சொல்றேன்னா, அவங்க அம்மா பொண்ணுங்கிறத விட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான் பிரதீப். இந்த வேலையை ஷோபா ஆண்டி தான் செய்ய முடியும். ஆர்த்தி அக்கா அவரை காதலிக்கிறாங்கன்னா நாம தான் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். ஆர்த்திக்கு மட்டும் இந்த விஷயம் ஒரு தடவை நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்த்தியோட அன்புல இருந்து ராஜேஷால தப்பிக்க முடியாது. ஆனா ஷோபா ஆண்டி இங்க வர சொல்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து நடந்த சம்பவத்தால அவங்க இனிமே இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அனி நம்ம இப்படி பண்ணலாமே, வேணா நாமளே அங்க போய் பேசிட்டு வந்துடலாம். சரியா? நீ சரியாதான் சொல்ற. அனி, இங்க பாருங்க. சம்பந்தி அம்மாவை நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? திரும்பவும் புதுசா ஒரு பிரச்சனை வரதுக்கா? அபிதாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க வீட்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால ராஜேஷ் அத வெளியில போய் செஞ்சான். அதனால ஆர்த்தியும் அவன் பின்னாடியே கிளம்பி போயிட்டா. இப்போ அதனால தான் சம்பந்தி அம்மாவை இங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க தான் ஆர்த்திக்கு புரிய வைக்க முடியும். ஒரு மனைவியா இருந்து தன் கணவனுக்கு சரியான வழியை எப்படி காட்டுறதுன்னு அவங்க தான் ஆர்த்திக்கு தெளிவா புரிய வைக்க முடியும். ராஜேஷை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வீட்டுல இந்த சடங்கை பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்த்தி என்ன செய்ய நினைக்கிறாளோ அதை அவ செஞ்சு முடிக்கட்டும். ஆனா ராஜேஷை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். இதுதான் ஒவ்வொரு பொண்ணும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. சம்பந்தி அம்மா தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஆனா அத அவங்க பாணியில தான் சொல்லி ஆகணும்.
இங்க பாருங்க இங்க பாரு காயத்ரி, நாம சொல்றதுக்கும் சம்மந்தி அம்மா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அவங்களுடைய பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க ஆர்த்தி கிட்ட இத பத்தி பேசி ஆகணும். அபிதாவோட நினைவுகளை ராஜேஷோட மனசுல இருந்து நீக்கு ஆர்த்தி அவன் மனசுல நிலைக்க வைக்கணும். அப்பதான் ராஜேஷோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும். கொஞ்சம் நில்லு. ராஜேஷோட சேர்ந்து நீயும் சடங்கு பண்ண போயிருந்தியா? ஒரு மனைவியா இருந்து இப்படி செய்யலாமா? இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது ஆர்த்தி. நீதான் ராஜேஷ கொஞ்சம் கொஞ்சமா அபிதாவை மறக்க வைக்கணும். அவனோட கடந்த கால ஞாபகத்திலிருந்து அவனை நீதான் இழுத்துட்டு வர. அதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். உனக்கு 3 மாசம் டைம் கொடுத்திருக்கேன். இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது நீ ராஜேஷ பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கணும். ராஜேஷ் இன்னமும் தன்னோட கடந்த கால வாழ்க்கையை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு பதிலா அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னோட குடும்பத்துக்காக தன் மனைவிக்காகத்தான் வாழணும். உங்க பொண்ணுக்கு புரிய வைங்க. இந்த வீட்டோட மருமகளான ஆர்த்தி கிட்ட இருந்து இதை தவிர நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. என்னோட பசங்களை பார்த்துக்க எங்களால 10 வேலைக்காரங்களை கூட வச்சுக்க முடியும். ஆனா ராஜேஷை இவ தான் கவனிச்சுக்கணும். இங்க பாருங்க சம்பந்தியமா, உங்களுக்கே நல்லா தெரியும் இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ராஜேஷோட குழந்தைங்களான பானுவையும் பிரியாவையும் நல்லா பாத்துக்கிறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் ராஜேஷ் கூட இவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சிருக்க. ராஜேஷோட மனைவியா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதனால இவ ஒரு மனைவியா தன்னுடைய கடமையை செஞ்சாகணும். ஒரு கல்யாணம் எப்ப முழுமை அடையும்னா ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடலாலையும் மனசாலையும் தன்னை ஏத்துக்கணும். அப்பதான் உண்மையான கணவன் மனைவியா இருக்க முடியும். குழந்தைங்க பின்னாடி ஓடி ஓடி தன்னோட மீதி வாழ்க்கையவும் கெடுத்துக்க கூடாது. ஒருவேளை ராஜேஷால அபிதாவை மறக்க முடியலன்னா ஆர்த்தி தான் அவளை மறக்க வைக்கணும். கனவு உலகத்திலிருந்து அவன் நிஜ வாழ்க்கைக்கு வர தன்னோட கடமை என்னங்கிறத அவ எவ்வளவு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிறாளோ அது அவளுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவளுக்கும் புரிய வைங்க. உங்க ஆசை மகளுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு கொஞ்சமாவது புரிய வைங்க. இல்லன்னா பாவம் இவ மறுபடியும் உங்க வீட்டுக்கே வந்து
அவ வாழ்க்கைய வாழ வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த முறை உங்க ஆசை மக உங்க வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் இவ இங்க திரும்பி வர்றது நடக்காத காரியம். எங்க அண்ணா போகும்போது உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆர்த்திக்கு ராஜேஷை எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரியும். அவங்க 2 பேரும் தெளிவான முடிவெடுக்கிறவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட உணர்வுகளை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியா? நேத்து பார்ட்டில நடந்த வேடிக்கைய பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா இப்படி பேசுறீங்க? ஆமா, நேத்து இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க சேர்ந்துதான் இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் இதுதானே. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் மூலமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறாங்கன்னு நமக்கு புரியுது. இந்த உறவு எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அது அந்த அளவுக்கு அவங்கள காப்பாத்தும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் சொல்ற விஷயம் கணவன் மனைவிக்கானது மட்டும் இல்ல. எந்த உறவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான மரியாதைய கட்டாயம் கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அவங்களும் நமக்குண்டான மரியாதைய கொடுப்பாங்க. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீட்ல உங்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உறவுக்குள்ள விரிசல் விட்டுடுச்சுன்னா பெரியவங்க தான் அதை சரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள நாளாக நாளாக தான் அவங்களோட உறவு பலம் அடையும். நீங்களே பாருங்க, ராஜேஷும் என் பொண்ணு ஆர்த்தியும் எல்லாரும் பாராட்டுறபடி வாழதான் போறாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிப்பாங்க. வாமா. இந்த மாதிரி பேச்சு பேசுறதுக்கும் அத செயல்ல காட்டுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த ஆர்த்தி எங்க ராஜேஷ் மேல அன்பு வச்சிருக்காங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க ராஜேஷோட மனசுல ஒரு சின்ன இடம் கூட கிடைக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் ஆர்த்திக்கு ராஜேஷோட மனசுல ஒரு சின்ன இடம் கூட கிடைக்க நான் விட மாட்டேன். ஆர்த்தி, புடவை எல்லாம் ஈரமா இருக்கு, போய் மாத்திட்டு வா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. பிரதீப், இந்த ட்ரெஸ் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவரு முழுசா நினைச்சிட்டாரு. அவரை தலையை நல்லா துவட்டு சொல்லுங்க, இல்லனா அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். நான் பாத்துக்கிறேன். நானும் பிரதீப் தம்பியும் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். ஆனா நீங்களே இங்க வந்துட்டீங்க. சம்பந்தி தான் வர சொல்லியிருந்தாங்க ஆர்த்தி கிட்ட பேசுறதுக்காக. அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா ஆண்டி. ஆண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்த்தி ஏன் ராஜேஷை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறா? இப்படி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்திலயும் கொடையை எடுத்துக்கிட்டு அவ எதுக்காக அர்ப்பிதாவோட காரியம் நடக்கிற இடத்துக்கு போனா? நாங்க உங்ககிட்ட இதைதான் கேட்கணும்னு நினைச்சோம் ஆண்டி. இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம ஆர்த்திக்கு ராஜேஷ் மேல காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேள்வியும் கேட்டுக்கிற, பதிலும் சொல்லிக்கிற. உண்மையை சொல்லணும்னா இந்த கேள்விக்கான பதில ஆர்த்தி தான் கொடுக்க முடியும். நீயும் நானும் நினைக்கிறத வச்சு நாம எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. ஆனா ஆண்டி, பதில் கிடைக்கணும்னா கேள்வி கேட்டுதானே ஆகணும். அதோட இந்த கேள்வியை ஆர்த்திக்கிட்ட நீங்க தான் நீ கேட்கணும். சரியாதான் சொல்ற. என்னோட பொண்ணு அவ குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும்னா இத நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்காக இத கண்டிப்பா செய்வா.